நம்ம ரெயின்சிகா பாப்பா பண்ண சின்ன தப்புனால எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. நாம இன்னைக்கு நம்ம ரெயின்சிகா பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அவங்க தண்ணியில விளையாடி இருக்காங்க. தண்ணியில விளையாடுனது எனக்கு தெரியாது. நான் அவங்கள கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு தண்ணியில விளையாண்டது பிளஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு லைட்டா காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம ரெயின்சிகா குட்டியை பார்த்தா காய்ச்சல் வந்த பிள்ளை மாதிரி அங்க தெரியுது. சரி நம்ம பிள்ளைக்கு தான் காய்ச்சல்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட கூட்டம். நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி டாக்டர் பார்த்துட்டு காய்ச்சல் போறதுக்கான மருந்து டானிக் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல்ல எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. மொபைல்ல எடுத்த போட்டோவை எங்க கிட்ட அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.